சூரியனோ சந்திரனோ யாரிவனோ சட்டென சொல்லு சேரன் பாண்டிய சூரியவனா சொல்லு சொல்லு சட்டென சொல்லு சூரியனோ சந்திரனோ யாரிவனோ சட்டென சொல்லு சேரன் பாண்டிய சூரியவனா சொல்லு சொல்லு சட்டென சொல்லு. யார் இவன்? கனவுகள் தேங்கிய கண்கள், கருத்து சொல்ல துடிக்கும் உதடுகள், பார்ப்பதற்கு பட்டணத்து ஆள் போல் இருக்கும் இவன் இந்த பட்டிக்காட்டுக்கு பஸ் டிக்கெட் கூட எடுக்காமல் வர காரணம்? லெட்ஸ் கோ பேக். இங்கிருந்து 235 கிலோமீட்டர் தள்ளி போனா அங்க உனக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருப்பா. அவதான் உன் எதிர்காலமே. ஜோசியர் சொன்ன இந்த 235வது கிலோமீட்டர் இதுதான். இங்க நான் தேடி வந்த மகாலட்சுமி எங்க? ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி இதுதானோ? வலி 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 வலி. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். மேடம், வாட் இஸ் தி ப்ராப்ளம்? டெலிவரி. வைத்த பார்த்தா அப்படி தெரியலையே. இவங்களுக்குப்பா. இங்கயா? வலிக்குது பாட்டி. இந்த வயசுல உனக்கு டெலிவரி? அட கூறு கட்டவனே, எனக்கு இல்லடா, இங்க வாரு. 11 மாசமா இருக்கும் போல இருக்கே. இவங்க ரொம்ப நேரமா பிரசவ வலின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கு கார்ல போனா கூட 2 மணி நேரம் ஆகும். இப்போ என்ன பண்றது? அங்கே பாருங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஆட்டோ ஸ்டாப். இப்ப பாருங்க மேடம், அட் அ டைம்ல தாயையும் குழந்தையும் நான் காப்பாத்தி காட்டுறேன். அட பாவி, என்னாச்சு? சுகப்பிரசவம், தாயும் சேயும் நலம், சக்சஸ். எப்படி? எல்லாம் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் பேஷண்ட் தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு ஆட்டோவை டாப் கியர்ல தூக்குறீங்கன்னு வைங்க, சும்மா குலுக்கல்லையே கல்யாண பொண்ணு கூட குழந்தை பிறந்துரும். ஆட்டோ பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு இவ்வளவு நாளா புரியல, ஆனா நான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன பாட்டி? என்ன தம்பி, பேரம் பிறந்திருக்கிறா. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நீயே ஒரு பேர் வைக்கிற. நானே பேர் வைக்கணும். ஓகே, ஆட்டோல பிறந்ததுனால மீட்டர்னு வைங்க. மீட்டர். நீ ஏன் 3 தடவை காதுல சொல்லிடு? காதுல தான் சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. ரொம்ப பெருசா இருக்குது, அடுத்த சைடே தெரியுது. மீட்டர் மீட்டர் மீட்டர். அட, இங்க இல்ல, இங்க. இங்கயா? மீட்டர் மீட்டர் மீட்டர். மீட்டர்னு பேர் வச்சால வச்சேன், ஸ்ட்ரைட்டா வாயிலே சூடு வைக்கிறானே. கிளம்புங்க கிளம்புங்க. தம்பி, என் மூத்த பொண்ணு முழுகாம இருக்கா. ஆட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா? லாரி எடுத்துக்கிட்டு உன் குடும்பம் மேலே ஏத்துறேன். போமா, ஹெல்ப் பண்ண. பிரச்சனை பண்ணிக்கிட்டு போமா. நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங் கேரக்டரா இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். அம்மா, உங்க வீடு எங்க? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு தமிழ்நாடு. சரி சரி, வேலை எங்கேயாவது பாக்குறீங்களா? இது வரைக்கும் பார்க்கல, ஆனா கூடிய சீக்கிரம் பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். அப்படின்னா என் கூட வரீங்களா? மேடம், இல்ல இல்ல, என்கிட்ட செக்ரட்டரி வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. அது யாரு? யூ ஹியர்? எஸ் டியர். மேடம், இது யாரு? உங்க சிஸ்டரா? இல்ல, என்னோட ஒரே ஒரு டாட்டர் அபி. டாக்டரா? நாம தேடி வந்த மகாலட்சுமி இவதானோ? எப்படியாவது மடக்கிற வேண்டியதான். அட போடுப்பா, எவ்வளவு நேரம் யோசிப்ப? இதுக்குதான் இவ்வளவா? ஒன் கார்டு வர மாட்டேங்குதே. ஹே மம்மி, பொட்லங்கா. ச்சே, என்ன மேடம் இது? செக்ரட்டரியா வேலை கிடைச்ச உடனே நேரா ஆபீஸ் கூட்டு போய் கையில செக் புக் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்னடா மார்க்கெட் கூட்டு வரீங்க. இது என்னடா காஞ்ச புடலங்காயும் கறி போன கத்திரிக்காயும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ராணி வந்தா அடி. பேங்காக்னு சொன்னீங்களே, அங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணுமே. அப்பா இருக்காரா? அவர் சின்ன வயசுல இறந்துட்டாரு. எப்படி? அவர் சின்னதா இருக்கும்போது நீங்க பிறந்தீங்க? செக்ரட்டரி. ஓ, இவங்க சின்னதா இருக்கும்போது அவரு புட்டுக்கிட்டார் போல இருக்கு. பரவாயில்ல. இதை தவிர மீச வச்ச பெரியப்பா, ஒத்தக்கை சித்தப்பா, டாடா சுமோல வர்ற தாய் மாமே, முறமாமே, இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? எங்க குடும்பத்துல ஆம்பளைங்களே கிடையாது. இனிமே நான் இருக்கும்போது நீங்க ஆம்பளைய பத்தி பேசவே கூடாது. அதான் நான் வந்துட்டேனே. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மேல ஒரு துரும்பு பட மாட்டேன். இப்போ பாருங்க மேடம், நான் யாருன்னு காட்டுறேன். அப்பா, பேங்காக்ல இருந்து வந்த குடும்பத்தை கொத்தமங்கலத்துல ஒரு கும்பல் விரட்டுதுன்னா சம்திங் ராங்.
பொண்ணுக்காக எதையும் செய்வேல? 50,000 ரூபாய் இருக்கு. சீக்கிரம் போய் என் பொண்ணை காப்பாத்து. மேடம் உங்களுக்கு எவ்வளவு சொத்து தரும்? ஏன் மேடம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு, அதோட விலை வெறும் 50,000 தானா? இந்தா போதுமா? அட. பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, போய் என் பொண்ணை காப்பாத்து. ஆஹா, ஆளு ஹைட்டு வெயிட்டு ஃபைட்டு எல்லாத்துலயுமே ரைட்டா இருக்கானே. கொஞ்சம் உள்ள வந்தானா நான் அப்பிட்டு நம்ம அபியை கரெக்ட் பண்ணிட்டு இவன் ஹீரோ ஆயிடுவான் போல இருக்கே. சண்டை அவட இது வட இது மண்டை சண்டை அவட இது வட இது மண்டை நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி செல்லம் எடுத்து விளையாட வரேண்டா சண்டை அவட இது வட இது மண்டை சண்டை அவட இது வட இது மண்டை நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி செல்லம் எடுத்து விளையாட வரேண்டா என்ன அவங்கிட்ட அடி வாங்கிட்டு எங்கிட்ட வந்து விழுறானுங்க? பரவாயில்ல, பொருளை பத்திரப்படுத்தி வைப்போம், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஒண்ணு வாடா வாடா வாடா. ரெண்டு என்ன நெத்தியில வைக்கிற போட்ட கையில வச்சுட்டு இருக்கான்? இத பார்த்தா எப்படி இருக்குது? ரத்தம் குட்டுற மாதிரியே இருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். கிளைமாக்ஸ்ல வர ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியே இருக்கேன். பாடியையும் அதே மாதிரி ஆக்கலாம். அபி, மா, thank God. Are you all right? I'm all right, ma. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அபி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்கடா. நீங்களும் ஃபைட் பண்ணீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? அப்ப இங்க வேற யாராவது ஃபைட் பண்ணாங்களா? இவன் ஏதாவது ஃபன்னியா பண்ணானா? நீங்களும் அவங்கள அடிச்சீங்க? என்ன அபி நீ கேக்குற? உனக்காகத்தானே ஃபைட் பண்ண. 10 பேரை புரட்டி புரட்டி அடிச்சே. அதுல 8 பேர் ஸ்பாட்லயே எஸ்கேப். 2 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு கூட்டு வந்தேன். ஐயோ, இவ்வளவு பிளட். அது ஒண்ணும் இல்ல, கடப்பாறையால அவன் குத்திட்டான். அதை உருவி போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. வலிக்கல? வலி 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 வலிங்கிறாங்களே, அது என்னன்னு உனக்கு தெரியுமாப்பா? வலினா என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கும் தெரியாது, இங்க பரம்பரைக்கே தெரியாது. கடப்பாறையில குத்தி கூட உனக்கு வலிக்கல? அது ஏதோ குண்டூசில குத்துற மாதிரி இருந்துச்சு, எனக்கு பெயினே இல்ல. கண்டிப்பா? சத்தியமா இல்ல. கொஞ்சம் காட்டு. இந்த வச்சுக்க. என்னப்பா தைப்பூசத்துல அழகு குத்துற மாதிரி குத்தி இருக்கிற? இப்ப வலிக்குதா? இல்ல இல்லையா? இல்ல. என்னப்பா இது, லாரியில கியர் போடுற மாதிரி போடுற? இப்போ இல்ல. இப்பவும் வலிக்கலையா? எதுக்காக உள்ளங்கையில இட்லி காட்டுறேன்? இப்ப வாட்சி வலிக்குதா? இல்ல. என்னடா இது? டேய், உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. இத பார் கத்தி, எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த ஊர்ல பெரிய ஆபத்து இருக்கு. என் பொண்ணு கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பா நீ பாடி கார்டா இருக்கணும். என்னது, இவன் பாடி கார்டா? ரோட்ல பாடிய போட்டு துணியால மூடி வித்த காட்டுற மோடி மஸ்தா மாதிரி இருக்கிறான். இவன்லாம் பாடி கார்டுனா அப்ப நான் யாரு? ஏய். என்னடா என்ன? மிஸ்டர் மணி மேடம், பாடி கார்டுக்கும் செக்ரட்டரிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓ
கத்தி உனக்கு மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். 25,000 ஐயோ, அதுக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாம விரல் விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. மேடம், ஒரு ரவுடிக்கு அதிகமா சம்பளம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே, ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? நான் பாட்டுக்கு தனிக்காட்டு ராஜாவா ஜாலியா இருந்தவன். என் விருப்பப்படி தான் இங்க இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு இடைஞ்சல் வந்துச்சுன்னா போயிட்டே இருப்பேன். அப்பாடா. என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. மிஸ்டர் மணி, மேடம், மேல இருக்க ரூம்ல தங்க வைங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணிக்கு வரீங்களா வேலை பாத்தியா? ஏன் கேக்குற? உடம்பெல்லாம் தொங்க விட்டுருக்கியா, அதான் கேட்டேன். அது என்ன சொன்ன, பேரு கத்தியா? அதனடா இது பழம் வெட்டுறது எல்லாம் பேரா வச்சிருக்கிற? ஆமா, உன் பேர் என்ன? மிஸ்டர் மணி. கோயில் வச்சிருக்க? அதோட விட்டுறலாம். சரி. பள்ளிக்கூடம் போயிருக்கிறியா? நேத்து செகண்ட் ஷோ. நக்கலு. ஆமா. ஏதாவது ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கியான்னு கேட்டேன். டாக்டர். சார், டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன். MBBSல ஃபெயில் ஆயிட்டீங்களா சார்? 1ஆம் கிளாஸ்ல. இதானே ரூம். இவன் வில்லன் காலேஜ்ல PhD வாங்கினவன் போல இருக்கு. நம்மளோட விவரமானவனா இருக்கிறான், வாட்ட சாட்டமா இருக்கிறான், ஃபைட் பண்றான். இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். விட்டா நாளைக்கு டூயட்டே பாடினாலும் பாடிடுவான். விட மாட்டேன். ஏன்னா ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கவே கூடாது. இன்னைக்கு நைட்டே இவனை கிளப்பிடுறேன். ஐயோ அப்பா, யாரா நீ? பலூனா? ராட்சச பலூனா இருக்கே, கீழே வேற கேஸ் சேர்ந்து போயிருக்குது. ஆமா, இந்த வீட்டுல என்ன பண்ற? தலைவன் இருக்க இடத்துல தொண்டை இருப்பான். தலைவன் ஜெயிலுக்கு போனா நீயும் கூட போயிருவியா? வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம். ஓ, அந்த கத்தியோட கைப்பிடி இல்ல நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கத்தியே நடுத்தருவுக்கு வந்துடும். அது வரைக்கும் நீ மாட்டு தொழுவத்துல வெயிட் பண்ணு. அது என்னடா நடு வீட்டுல உனக்கு பீடி? ஆஸ்ட்ரே எங்க வச்சிருக்கியா? போடா. சரக்கு அடிக்கிறானா? இடது கால எடுத்து வச்சு உள்ள வா. நான் சொன்ன ஆளு ரூமுக்குள்ளதான் இருக்கான். போனமா, காரியத்தை கச்சிதமா முடிச்சமா, ரிட்டர்ன் வந்தமான்னு இருக்கும். ஏன்னா உனக்கு ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் செட்டில்டு. சரி ஏஜென்ட். ஏஜென்ட்டா? கையில காசு வாங்கிட்டா கஸ்டமரை திருப்திப்படுத்தாம வெளியே வரக்கூடாதுன்னு எங்க பாட்டி என்ன சொல்லி தான் வளர்த்தாங்க. உங்க பாட்டியும் ஒரு அதுக்கு இல்லமா, உள்ள இருக்கிறது ஒரு முரட்டு காளை. என்னதான் முரட்டு காளையா இருந்தாலும் என்ன பார்த்தா கண்ணு குட்டியா மாறிடுவாங்க. మీరు ఇక్కడే ఉండండి, జ్ఞాపకత పోయి తిరిచి వరం. టీకే చోలీకే పీచే క్యా హై? ఆహా, ఇక్కడే ఉన్నాను. అగత్తు పోయి తిరిచి వరు. టీకే చోళీకే పీచే. అటడా 3 లాంగ్వేజ్ பேசுதே. இத லோக்கல் மே, இது நேஷனல் பெர்மிட் இருக்குதே. டெஃபினட் ஆபரேஷன் சக்சஸ். மேடம், மேடம், கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன சத்தத்தையே காணோம்? ஒருவேளை பேங்காக் ஆண்டி குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்திட்டாங்களா? பேங்காக்ல எல்லாம் சகஜம். மேடம், மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க, ரொம்ப அர்ஜென்ட். ஏன் மிட் நைட்ல வந்து எழுப்புற? இந்த தேசத்துல மிட் நைட்ல தான் பல மசாலாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. கோயில் மாதிரி வச்சிருந்தீங்களே, இந்த வீட்டை அந்த கத்தி லாட்ஜ் ஆக்கிட்டான். என்ன மணி உளர்ற? நான் ஒன்னும் உளரல. உங்க பொண்ணுக்கு பாடி கார்டா அவனை வச்சிங்க. ஆனா அவன் பாடியை யாரு காட்டிக்கிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. வாங்க, இப்படிக்காதான். மேடம், இப்படியே போகாதீங்க. மனச கல்லாக்கிட்டு உள்ள போகு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்தி ஒரே விட்டு வெளியே போகுது. நீ கத்தினா நான் புத்திடா. என்ன மேடம், உங்க கண்ணு கலங்கி இருக்குது, முடியெல்லாம் கலைஞ்சிருக்குது. அந்த ரவுடி உங்களையும் இனிமே அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுன உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். என்னடா இது, உள்ள அவன் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கத இந்த அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. ஒருவேளை பேங்காக்ல இந்த ஃபேமிலியும் கொஞ்சம் கரப்டான ஃபேமிலியா இருக்குமோ என்னன்னு தெரியல. இந்த பணம். ஏமா, என்னம்மா ஆச்சு? உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு உங்க பாட்டி சொல்லுச்சு. இல்ல, என் கொள்ளு பாட்டி சொல்லுச்சு. எள்ளி ஓகிதி பூனை பாகிதி. எள்ளி ஓகிதி பூனை பாகிதியா? இது என்னடா புது பாஷையா இருக்குது? தம்பி மணி, நீ சுட்ட தோசை எப்படி திருப்பி போட்டேன் பாத்தியா? எப்படி திருப்பி போட்ட? இப்படி. ஏமா, வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதுக்காக இந்த தொழிலுக்கா வர்றது? ஒரு பொண்ணு வாழ்க்கையை எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு எங்க தங்கலட்சுமி மேடத்தை பார்த்து கத்துக்கோ. தனி ஒரு மனுஷன் வெளிநாடு போய் வாழ்ந்து ஜெயிச்சு பல எதிர்ப்புகளை தாண்டி தான் பொண்ணு கல்யாணத்தை நடத்த அந்த ஊருக்கு வந்திருக்காங்களே. என்ன பொறுத்தவரை அவங்க தங்கலட்சுமி இல்லம்மா, தைரிய லட்சுமி. இதானே நடந்துச்சு. இப்ப நீ ஜெயிச்சிட்ட.
ஆனா இனிமே ஜெயிக்க விட மாட்டேன்டா. இப்ப நீ தோத்துட்ட, இனி எப்பவுமே தோத்துட்ட. ஏய், எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை நீ தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டடா. இதோ பார், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோடா. எண்ணி 24 மணி நேரம் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறடா. அதுக்கு எதுக்குடா கேலண்டரை பார்க்கணும்? வாட்ச் பார்த்தா தெரியாது. லாஜிக்கா பேசிட்டு போறான். பரவாயில்ல, மாது மேட்டர் கவுந்துக்குச்சு. இன்னொரு சூது மேட்டர்ல உன்னை கவ்வுறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன்டா. ஏய் கத்தி, எதையாவது ஸ்டாப் பண்றதே உனக்கு பொழப்பா போச்சு. பாட்டும் பரதமும் கூடி கொஞ்சி குழாவி கும்மி அடிக்கும் எங்க கலை குடும்பத்துக்கு நடுவுல கோட்டா மாதிரி நீ யாரா? இவங்க யார் தெரியுமா? நாட்டிய பேரொளி பத்மனுடைய சிஷ்யை. இவங்க யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க தெரியுமா? சொர்ணமியோட பெரியம்மா கிட்ட. என்ன இங்கே வர நீ? நான் யாரு தெரியுமா? நான் வந்து சந்திரமுகியினுடைய பேயம்மா. சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஸ்வரம் மாதா, லயம் பிதா. அண்டர்ஸ்டாண்ட்? கேக்குறார்ல, சொல்லு. மேடம், அவனா வந்து வளையல மாட்டுறான், காலில் கொலுச மாட்டுறான். விட்டா தாலியை மாட்டிடுவான் போல இருக்கு. என்னன்னு கேளுங்க. கத்தி, என்னப்பா இதெல்லாம்? மேடம், எனக்கு கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டா கொஞ்ச நாள்ல குழந்தை சத்தமும் கேட்கணும்னு கேட்பான். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். டேய் அடங்கு. மேடம், உங்க பொண்ணை யாராச்சும் கடத்திட்டு போகும்போது வளையல் சத்தமும் கொலுசு சத்தம் கேட்கும்ல, அதை கேட்டு இதே காப்பாத்திடலாம்ல. அதான் மேடம் இப்படி பண்ணேன். உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னது தப்பு. கரெக்ட் மேடம். அப்பவே சொல்ல, திஸ் இஸ் டூ மச் ஃபார் யூ. ஒரு 5,000 10,000 குறைச்சிருங்க. இல்ல மேடம், நியாயமா 30 இல்ல 40,000 கொடுக்கணும். எப்படிப்பா கத்தி, 24 மணி நேரமும் என் அபியோட பாதுகாப்பு பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் என் கடமை மேடம். அபி ஆடி டயர்டா இருப்பாங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போங்க சின்னம்மா, போங்க. தேங்க்ஸ். செக்ரட்டரி, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி படுத்துக்கோ. கேட்டே க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துக்கணுமா? இந்த தடவையும் டெபாசிட் காலியாச்சு போல. ஆனா என்ன, மறுபடியும் இடைத்தேர்தலை வர வச்சு ஜெயிப்பேன். கத்திய ரொம்ப கூர்ப்பாக்காத, குத்திடும். நீயும் மணிய ஓவரா அடிக்காத, அதோட சத்தத்தை உன்னால தாங்க முடியாது. மேடம், டபுள் மீனிங்லயே பேசுறேன் மேடம். டபுள் மீனிங்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இதுல என்ன மேடம் டபுள் மீனிங் வரும்? என்ன விட்டுருக்கப்பா. ரொம்ப முக்கியம். அவன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிம்மதியா போச்சு. கொலுசு கட்டி விட்டு இத காப்பாத்து போறான். வாங்க வாங்க வாங்க. கொலுசு கட்டினா காப்பாத்திருவியா? இப்ப என்ன பண்ணுவேன்னு பாக்குறேன். கொலுசு சத்தம். ஆஹா, கத்தி சொன்னது கரெக்ட் தான். யாரோ அபிய தூக்கிட்டு போறாங்களே. அபிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. என்னடா இது? கொலுசு சத்தத்துக்கு மேல டிராக்டர் சவுண்ட் ஓவர்லாப் ஆகுது. இந்த நடுராத்திரில எவன்டா டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணி நடுவீட்டுக்குள்ள ஓட்டுறது? அடா பாவிகளா, டேய், மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு மல்லாக்கப்படுத்து கொரட்டை விட்டு தூங்குறீங்களேடா. ஆஹா, இதுதான் நமக்கு சரியான சான்ஸ்.
இப்ப நாம போய் அபிய காப்பாத்தி கூட்டு வந்துட்டா ஒரே கல்ல 2 மாங்காய் அபிங்கிற ஒரு மாம்பழம். என்ன வெறும் கொலு சவுண்ட் மட்டும் கேக்குது, அபி அலற சவுண்ட் கேட்கலையே. டேய், வீட்டுக்கு இன்சைட்ல இருந்து என் அபிய தூக்கிட்டு வந்துட்டு என்ன பார்த்த உடனே அவுட் சைட் போற மாதிரி குத்த வச்சாடா உட்கார்ந்துருக்கிற. விடமாட்டேன்டா உன்னை. எங்கடா என் அபிய பதுக்கி வச்சு? என்னடா இது, உண்மையிலேயே நீ அவுட் சைடு தான் போய்கிட்டு இருந்தியா? ஆமா, இத்தனை பேர் என்னடா கையில சொம்போட சுத்தி நிக்கிறீங்க? யாரா மெம்பர் அடிச்சது? மெம்பரா? ஒட்டு மொத்தமா தான் ஆகி போவோம். ஒட்டுக்காவா? ஆமாடா, அவர் எங்க சங்கத்து மெம்பர். சங்கமா? ஆமாடா. மெம்பரா? ஆமாடா. அடா பாவிகளா, ஆயி போறது கூட அசோசியேஷன் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஏண்டா கவர்மெண்ட் கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் கக்கூஸ் கட்டுறதுக்கு 1500 ரூபாய் கொடுக்குதே, அதை என்னடா பண்ணீங்க? சரக்கு அடிச்சோம்ல. சரக்கு அடிச்சிட்டீங்களா? அங்க சரக்கை ஏத்திக்கிட்டு இங்க வந்து சரக்கை இறக்கிக்கிட்டு இருக்கீங்களாடா? உருப்டா மாதிரி தான்டா உங்க கிராமம். டேய், ரொம்ப ஓவரா பேசுறேன். ஏய், ஐயோ, ஐயோ, அப்பா, நிறுத்துங்கடா. எல்லா தண்ணியும் என் பேக்லயே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, உங்க பேக்கை நீ எப்படிடா கழுவுவீங்க? ஆகா, அசோசியேஷன் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ்கேப் பண்ணே விநாயகா. ஆறுமுகத்தின் அண்ணா அபி மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுனா 5000 கோடி சொத்து எனக்கே வந்துரும். அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு. ஆண்டவா, 5க்கும் 10க்கும் ஆள் அடிச்சிட்டது எனக்கு மொத்தமா 5000 கோடி கிடைக்கணும். அதுக்கு அந்த அபி எனக்கு கிடைக்க நீதான்ப்பா அருள் புரியணும். அடா பாவி, நந்தி மாதிரி நீ ஏன்டா குறுக்க வர்ற? நீயும் அபிக்கு ட்ரை பண்றியா? ஆள் ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு அபி என்ன கோயில் சுண்டலாடா? இதோ பார், காவல் காக்குற வேலையை மட்டும் இந்த கத்தி பார்க்கட்டும், காதலிக்கிற வேலைய இந்த புத்தி தான் பாப்பா. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குப்பா. என்ன? இந்த புத்திக்கும் கத்திக்கும் நடுவுல ஒரு சுத்தி வந்துட்டு இருக்கு. சுத்தியா? ஆமா, பேங்காக்ல இருந்து ஒரிஜினல் மாப்பிள வரான். அவனை தான் அபிக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. இன்னொரு தேர்ட் கேரக்டர்? ஆமா, அவனை பேட் கேட்டராக்கி துரத்துறது தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும். அதுக்கப்புறம் அபி இந்த கத்திக்கா அந்த புத்திக்கான்னு நமக்குள்ள முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. என்ன சொல்றீங்க மாப்ள? பொண்ணை இன்னும் நீங்க நேர்ல பார்க்கலையா? போட்டோ கூட பார்க்கலையே. ஏன்? நேர்ல பார்த்தா அந்த கேக் போக கூடாது இல்லையா? ஓ, நீங்க இப்படி டிஃபரெண்டா இருக்கிறது எனக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன். Who's that girl? அதாங்க கல்யாண பொண்ணோட அம்மா. அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்த்தாலே தெரியல, கண்ணுல காதலோட கையில பூவோட உன்னையே ஏக்கமா பார்க்கும் போதே அதுதான் உனக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணுன்னு. போ, கண்ணோடு கண் பேசு, காதல் வலை வீசு, அதில் கிடைக்குமாப்பா காமரசம் என்னும் ஜூஸ். ஜூஸ் ஜூஸ். என்னடா பசுவ கண்ணுங்கிற, ஒண்ணுமே புரியல. அதனாலதான் நீ கத்தி, நான் புத்திடா. நேரா போவான், அம்மா கிட்ட பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே டைலாக் கொடுவான். அது சூடு பார்ட்டி. அதோட நிச்சயதார்த்தம் ஸ்டாப்பு, மாப்பிள்ளைக்கு ஆப்பு, நாம 2 பேரும் டாப்பு. Hi. வெல்கம் டு இந்தியா. Very nice. தேங்க் யூ. நான் பூவை சொல்லல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இந்தாங்க காஃபி. என்ன காஃபி நீ எடுத்துட்டு வர? அவங்கள எடுத்துட்டு வர சொல்லு. என்ன நிக்கிற? அவங்கள எடுத்துட்டு வர சொல்லு. உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. அப்புறம் மத்தியான சாப்பாடு மாப்பிள்ளை சாப்பிட்டு அசந்துடணும். என்ன அபி, காஃபி திருப்பி கொண்டு வந்திருக்க? அவர் உங்களை கொண்டு வர சொல்றாருமா. என்னையா? ஏன் தெரியல. சரி கொடு. காஃபி மட்டும் தானா? விருந்து இல்லையா? வை நாட்? மத்தியானமே விருந்துதான். மத்தியானம் மட்டும் தானா? வாழ்க்கை பூரா இல்லையா? 4 இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ தேங்க் யூ. 3 நீங்க உங்க ஃபேஸ பால்ல கழுவுறீங்களா? இல்லையே, தண்ணில தான். 2 அது எப்படி உங்க ஃபேஸ் பட்டர் மாதிரி பளபளன்னு இருக்கு? 1 உங்களுக்கா ஒரு சின்ன gift எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு தானே? அவங்களுக்கா? நோ உங்களுக்கு. எனக்கா? எனக்கு எதுக்கு? அவளுக்கு கொடுங்க. ஹே, நீங்க சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நானா கிண்டல் பண்றேன்? நீங்க தான் கிண்டல் பண்றீங்க. நான் அவளை கூப்பிடுறேன். அபி, என்ன வேலைக்காரி வரா? வேலைக்காரியா? மாப்பிள்ள? மாப்பிளையா? நீங்க என்ன எதுக்கு மாப்பிள்ளைல கூப்பிடுறீங்க? ஆமா, நீங்க தான் மாப்பிள்ள. இது அபி. அப்போ நீங்க? நான் அபியோட அம்மா. இதான் என் பொண்ணு அபி.
அபியா? இந்த டியூப்லைட் ரொம்ப லேட் ஆயிருக்கப்பா. நான் இவ்வளவு நேரம் நீங்க தான் பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருந்தேன். பொண்ணா? நானா? போங்க மாப்ள. மேடம் மேடம். பேங்காக் மேடம். மேடம் யூத் மேடம். இவன் என்ன மேடம் சொல்றான்? அவன் பாட்டு உங்களை யூத் அது இதுங்கறான். நீங்க பாட்டு சும்மா வரீங்க. ரொம்ப கேடு கெட்ட ஃபேமிலி ஏற்பனாட்டு இருக்க. நல்ல வேலை அவன் கேரக்டர் நீக்கே தெரிஞ்சது. கல்யாணத்தை நிறுத்துங்க. அவனை நான் தூக்கிடுறேன். ஷட் அப் கத்தி. அப்படி அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? நானும் அபி பேங்காக்ல இருக்கும்போது எல்லாரும் எங்களை அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் பொண்ணு பார்க்க வந்தாரு. நான் தான் பொண்ணு நினைச்சிட்டாரு. இட்ஸ் ஜஸ்ட் a காம்ப்ளிமெண்ட். அப்புறம் அழகு இருந்தா ரசிக்க வேண்டியதானே? கத்தி பாட்டிய பியூட்டின்னு சொன்னதும் லூட்டி அடிச்சுட்டு போகுது பாத்தியா? இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா இந்நேரத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மைதா மாவு இந்த கோதுமை மாவை பத்தி சொன்ன உடனே கோவிச்சுக்குன்னு பார்த்தா வெக்கப்பட்டு உள்ள ஓடுது. ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? நீ இந்த மிமிக்ரி பண்ணவும் வாய்ஸ் மாத்தி பேசவும் தான் என் லாய்க்கு. பிளான் வந்தா கோட்டை விட்டுரு. இங்கே பார். என்ன? என்னுடைய அடுத்த பிளான் என்னது? ஆரம்பிச்சுட்டாயா? சூப்பர் பிளான்ரா. கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகளிலே வைரமணி என்ன பாட்டுல? நீரலைகள். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். கடல் தாண்டி வந்தவன்தான் கிளப்பியதோ கடுப்பலைகள், கடுப்பலைகள் கிளப்பியதை முடிப்பதிந்த துடுப்பலைகள். மவுத்தார்கன் வாசிச்சுக்கிட்டே இப்போ ஒருத்த மவுத்தாக போறோம். வேலை பாப்பா. வெற்றி நமதே. நமதே. கத்தி என்னை காப்பாத்துறா. எனக்கு நீச்சல் தெரியாதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? நானே எப்படி தப்பிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன்டா. மூன்று முடிச்சு படத்தை பத்தி சொன்னேன், டைரக்டர் பாலச்சந்திர பத்தி சொன்னேன், ரஜினியை பத்தி சொன்னேன், கமலை பத்தி சொன்னேன். உனக்கு நீச்சல் தெரியாது ஏன்டா சொல்லல? நீ கேட்கவே இல்லையே. நான் நிறைய தண்ணி உள்ள இறங்கி இருக்கேன். ஆனா நான் தண்ணிக்குள்ள இறங்குனதே இல்ல. ஆனா பாவி பாடையில போற நேரத்துல உனக்கு பஞ்சு டைலாக்காடா மாப்பிள்ள சார். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். அட பாவி அவன் பஞ்சு டைலாக் பேசுறா, நீ பஞ்சு சாங் பாடுறியாடா? மாப்பிள்ள சார் காப்பாத்துக்க மாப்பிள்ள. அடா உங்க ரெண்டு பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாதா? நான் ஏதோ ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஜாலியா? இங்க ஜோலி முடிச்சிரு போல இருக்கு. சீக்கிரம் காப்பாத்துடா மாப்பிள்ள சார். Get up, I say. Get up. Come on. Okay. சாரி மாப்பிள்ள. நீங்க எல்லாம் கிராமத்துல பிறந்தவா? ஒரு ஸ்விம்மிங் தெரியாதோ? நீ ஒரு பாடி கார்டா? ஒரு பாடி கார்டுனா ஹார்ஸ் ரைடிங் ஸ்விம்மிங் கத்து இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் வேஸ்ட் தான். வீட்டுக்கு வர முன்னாடி ஸ்விம்மிங் கத்துட்டு வரணும். இல்லன்னா தள்ளிடா அப்படியே. மைண்ட் இட். பாருடா ஆளை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் நமக்கே ஐடியா கொடுத்துட்டு போறான். எல்லாம் ஒன்னால. என்ன? சொந்தமா யோசிக்க வக்கு இல்லாம பழைய படத்தையும் சுட்டா இப்படிதான் சொதப்பும். நானாவது பழைய படத்துல இருந்து ஒரே ஒரு சீன் தான் சுட்டேன். அவன் மொத்த பழைய படத்தையும் சுட்டுவிட்டு புது டைட்டில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு, நாம ரெண்டு பேரும் தொப்பலா நனைஞ்சதுலயும் நம்ம தன்மானம் காப்பாத்தப்பட்டிருக்கு. எப்படி? எப்படின்னா பயத்துல நான் பாத்ரூம் போயிட்டேன். அதை அவன் கண்டே பிடிக்க முடியல. விடிஞ்சா கல்யாணம். நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தன் மாப்பிள்ளையா இருந்திருக்கணும். ஆனா ரெண்டு பேருமே ஏன் இப்படி மலையூர் மம்பட்டியா மாதிரி ஆனோம்? எல்லாம் ஒண்ணு. கவலைப்படாத, காலையில வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு புது ஐடியா பிடிக்கட்டுமா? அதெல்லாம் ஒரு வெங்காயம் வேண்டாம். நான் அந்த மாப்பிளையை போட்டுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர். எங்க அந்த வெள்ளலி? 1000 ஜன்னல் 940 கதவு வச்சு கட்டிருக்காங்க. இதுல எங்க போய் அந்த வெள்ளையை பிடிக்கிறது? நீ அந்த உங்க தெரியுது, இந்த உங்க தர்றேன். ஓகே. இங்க கிடக்கு. ஐயோ மிஸ்டானே, இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. ஆகா, என்னாச்சு? மிஸ்டர் கல்யாணம் ஆகல. ஐடியா கிடைச்சிருச்சு. மாப்பிளைய அங்கேயே மிதிக்கலாங்கறியா? சே வேற ஐடியா. காதை கொடு. ஏய், காத்து தான் வருது, ஐடியா வரல. இப்பதான்ப்பா ஏரியா டஸ்ட்டை க்ளீன் பண்ணேன். ஏய். இனிமே சொல்றேன்.
இன்னைக்கு தான் மணி ஒழுங்கா அடிச்சிருக்கு. தேங்க்யூ கத்தி. ஐயோ ஒரே டென்ஷனா இருக்கு சார். எனக்கு ஒரு ரவுண்ட் ஊத்துங்க. ஏன் பின்ன என்ன சார், அபி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? ஆள் பார்க்கறது என்னமோ அழகா இருக்கீங்க, ஆனா உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜடன்னு சொல்றாங்க. அப்படியா சொன்னா? ஆமா, ஊர்ல இருந்து வந்து ஒரு வாரம் ஆச்சு, இந்த ஆள் ஒரு கிஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் ஒரு கில்லு கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்களுக்கு நீங்க ஆம்பளையானே டவுட்டா. இப்ப நான் கொடுக்க போற உமால அவ அம்மா கட்டலாம், நான் என் அம்மாக்கு பொறுக்கலாம். அப்படி போடுங்க அப்பு, நீங்க மாடி போங்க, உங்க ஜோடியை நான் அனுப்பிச்சுக்கிறேன். மாப்பிள்ள சொல்றாரு, பாங்காக்ல இருக்கும் போதே எனக்கு அபி மேல ஒரு கண்ணு, அங்க அவ ஒர்க் அவுட் ஆகல, அதனாலதான் இந்தியாவுக்கே வந்தேன். ஆனா இங்க கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு நைட்டு மொட்டை மாட்டில வச்சு அபிய முடிச்சிருவேன். நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் பிளைட்லயே பாங்காக்கு பறந்துருவேன்னு என்கிட்ட சொல்றாரு. மேடம் மாப்பிள்ளை இப்ப எங்க இருக்காரு? இன்னும் வரலையே. ஆம்பளை இல்ல நான் சொன்னேல, வா நான் யாரு நான் காமிக்கிறேன். வா வா வா. இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேக்குறாங்களே, சொல்லுடா. என்னதான் நடந்ததுன்னு சொல்லி தொலையேண்டா. என்ன எதுக்கு எடுத்தாலும் கத்திய பாத்துக்கிட்டு இருக்கிற? அப்படின்னா நடந்த அந்த சம்பவத்துக்கும் இந்த கத்திக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஆமா மேடம், எனக்கு இந்த ஐடியா சொல்லி கொடுத்ததே கத்தி தான். ஆனா ஆள் மாறி. என்ன ஆள் மாறி? பேசாம இருடா பாவி. நீயாடா இந்த காரியத்தை பண்ண? இல்ல மேடம். ஐயோ, அந்த முகத்தை பாருடா. நமக்கெல்லாம் சோறு போட்ட அண்ணன் லட்சுமிடா அவங்க. அது மட்டுமா, நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல தங்க வச்ச தங்க லட்சுமிடா அவங்க. அவங்களுக்கு போய் துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? என்னடா சொல்ற நீ? உன் குத்து வெளி குத்து, என் குத்து உள் குத்துறா. கத்தி, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். என் நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணிட்டல. முதல்ல வெளியே போ. இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. இந்த வீட்டோட நான் போயிடுறேன் மேடம். கிளம்பு. போறதுக்கு முன்னாடி மேடம், உங்க உப்ப தின்னதுக்காக ஒரு தப்ப சொல்லிட்டு போயிடுறேன். என்ன மணி? மேடம் இந்த ஆட்டையை போட்டியே, அந்த தங்க நெக்லஸ் அதை எடுத்து கொடுத்துருப்பா. அவங்ககிட்ட இருந்து நான் என்னடா ஆட்டையை போட்டேன்? சும்மா விளையாடுறாங்க. பேண்ட்ல வச்சிருக்கையில எடுத்து கொடுத்துரு. பேண்ட்ல வச்சிருக்கேனா? எங்க பேண்ட்ல வச்சிருக்கேன்? இதோ பாருங்க மேடம். ஐயோ அம்மா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. சத்தியமா சொல்றேன், இது எப்படி என் பேண்ட் பாக்கெட்? மாப்ள, உன் புத்தி தெரிஞ்சுதான் உனக்கே தெரியாம நெக்லஸ் உன் பாக்கெட்ல போட்டு வச்ச. உன் குத்து உள் குத்து, என் குத்து கும்மா குத்து. மேடம் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம்? ரெண்டு பேரும் வெளியே போங்க, போங்க. மணி மேடம் இல்ல, நீங்க மனசு மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். என்னம்மா புடுங்குது? மேடம், நடந்து போச்சு, வாங்க வேலையை பார்ப்போம்.